بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய அருளினால் சுமாராக ரமலானுடைய 30 நோன்புகளையும் நோற்று இப்பொழுது இந்த சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு நாளிலே நாம் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நேரத்திலே இந்த சந்தோஷமான நிகழ்வு, இந்த மகிழ்ச்சிகரமான இந்த சந்தர்ப்பம் என்பது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாளாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒரு மாத காலம் எங்களுக்கு நோன்பிருப்பதற்கான கடமைகளை தந்து அந்த கடமைகளின் ஊடாக அல்லாஹ் தஆலா பல்வேறுபட்ட அம்சங்களை அல்லாஹ் தஆலா எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்த்தான். அந்த மிக முக்கியமான நோக்கங்களிலே இறையச்சம் என்பது மிக முக்கியமானது என்பது இந்த ரமலான் எங்களுக்கு தருகின்ற மிக முக்கியமான படிப்படையாகவும் மிக முக்கியமான ஒரு பண்பாகவும் இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே புரிந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, பொதுவாக இன்றைய இந்த பெருநாள் குத்பா நிகழ்வு என்பது உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் என்பதை நினைவு கூர்ந்தவனாக, உண்மையிலேயே இந்த நாள் என்பது மகிழ்ச்சிகரமான நாளிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான சில அடிப்படை அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு அங்கு 2 விதமான பெருநாள் தினங்களை பார்க்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தோஷமான அவர்கள் மகிழ்ச்சிகரமாக எடுக்கின்ற அந்த நாட்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்த மதீனாவாசிகளிலே கேட்கப்பட்ட பொழுது, இது நாங்கள் ஜாஹிலியா காலம் முதல் இதை எங்களுடைய மகிழ்ச்சிகரமான நாளாக சந்தோஷகரமான நாளாக நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவைகள் இரண்டையும் விட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மிக சிறப்பான 2 நாட்களை தந்திருக்கிறான். அதில் ஒன்று ஈதுல் ஃபித்ர் என்கிற இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமைகளினுடைய இறுதியாக வருகின்ற இன்றைய அந்த பெருநாள் தினமாக இருக்கிறது. இரண்டாவதாக ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவு செய்கின்ற பொழுது, ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது ஈதுல் அல்ஹா என்கிற மிக முக்கியமான ஒரு பெருநாள் தினமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே பல்வேறு தேசங்களிலே இந்த மகிழ்ச்சிகரமான ஒற்றுமையான
இந்த பெருநாள் தினத்தை சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய 185வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்ப்பது என்ன என்றால் அல்லாஹு தஆலாவை நாங்கள் பெருமைப்படுத்துவது, அல்லாஹு தஆலாவை பெரியவனாக நினைப்பது, எங்களுடைய சகல விடயங்களிலும் அல்லாஹு தஆலா மிக பெரியவன் என்கிற அந்த சிந்தனையை எங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு சொல்ல விளைகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, ஏன் இதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்றால் எங்களுக்கு இன்றைக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டியிருக்கிறான். இன்றைக்கு பல்வேறுபட்ட சித்தாந்தங்களை, மதங்களை, கோட்பாடுகளை, கொள்கைகளை சர்வதேசத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த மார்க்கத்தை பொருந்திக் கொண்டு இதை சகல முஸ்லிம் சமுதாயத்துக்குமான ஒரு சிறப்பான நேர்வழி காட்டலாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வலஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த சந்தோஷமான நாளிலே நாங்கள் எங்களுக்கிடையிலே உள்ள கசப்புணர்வுகளை, பொறாமைகளை, வஞ்சகத்தை நாங்கள் விட்டு ஒதுக்கி எங்களுக்குள்ளே ஒரு சுமூகமான உறவை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். பேசாத சகோதரர்கள் மற்ற சகோதரர்களுடைய பேசுவதற்கான சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் யாரெல்லாம் மார்க்க கடமைகளிலே தொய்வு நிலையோடு இருக்கிறோமோ, கடமை கட்டுப்பாடுகளிலே சில நேரங்களிலே குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறோமோ, அந்த குறைபாடுகளை சீர் செய்கின்ற, நல்ல பண்பாடுகளை வளர்க்கின்ற, ஆன்மீக பக்குவத்தை வளர்க்கின்ற, ஆன்மீக பக்குவத்தை அதிகரித்துக் கொள்ளுகின்ற, எந்த நேரத்திலும் இறைவனை பற்றிய அச்சத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற ஒரு நல்ல மனிதனாக நாங்கள் மாற வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, எனவே இந்த வகையிலே பொதுவாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு நிறைய நியமத்துகளை தந்திருக்கிறான், நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறான். எண்ணில் அடங்க முடியாத விலை மதிப்பற்ற மிக சிறப்பான நியமத்துகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்திலே பொதுவாக இந்த 30 நாட்களுக்கு பிறகு வந்திருக்கின்ற இந்த சந்தோஷமான நாள் என்பது அல்லாஹு தஆலாவுடைய இறை நினைவை விட்டு எங்களுக்கு திசை திருப்பிவிடக்கூடாது. நாங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சிகரமாக உறவுகளை பேணி, சொந்தங்களை பேணி, அவர்களுடைய உரிமைகளை பேணி, அவர்களுக்கு உரிமைகளை, கடமைகளை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இஸ்லாமிய வரம்புகளை மீறி நாங்கள் செயற்பட்டு விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தினத்தை சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்திலே எங்களுடைய கடமையான நோன்பு சில நேரங்களிலே தவிர்க்க முடியாத காரணங்களினால் விடுபட்டிருந்தால் அதை விரைவாக நாங்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ரமலானுடைய மாதம் கடந்ததற்கு பிறகு ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலான வ அத்பாஹு சித்த மின் ஷவ்வால் கான கஸியாமித் தஹர். யார் ரமலானிலே முழுமையாக நோன்பு நோற்று ஷவ்வாலிலே வருகின்ற 6 நோன்புகளையும் அந்த மாதம் முடிவதற்குள் நோக்கிறார்களோ அவர் ஒரு ஆண்டு நோன்பு நோற்ற அந்த நன்மையை பெறுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஆண்களே, குடும்பத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களே, நீங்கள் உங்களுடைய மனைவி மக்களோடு சந்தோஷமாக அவர்களுடைய உரிமைகளை பேணி, அவர்களுக்குரிய உரிமைகளை சரியாக கடைபிடித்து நீங்கள் மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான, சாலிகான, ஈமான் உள்ள ஒரு குடும்பமாக நீங்கள் வாழ வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. பெண்களே, தாய்மார்களே, நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கென்று அல்லாஹு தஆலா சில பொறுப்புகளை தந்திருக்கிறான். அந்த பொறுப்புகளை நீங்கள் உதாசீனம் செய்துவிடக் கூடாது.
கணவன்மாருக்குரிய உரிமைகள் இருக்கிறது, அந்த விடயத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவைகளை முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அந்த கணவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, ஆன்மீகம் சார்ந்த பிள்ளைகளாக, நன்னடத்தை உள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் அந்த விடயத்தை நீங்கள் சரியாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை பெருநாள் உரைக்கு பிறகு ஆண்களுக்கு சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு பெண்களுக்கு சில அறிவுரைகளை சொன்னார்கள். பெண்களே, நான் நரகத்தில் அதிகமான பெண்களை கண்டேன், எனவே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், பொதுவாக அதிகமாக சவிக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வகையிலே பொதுவாக இந்த பெருநாள் தினம் என்பது பல்வேறுபட்ட அம்சங்களை எங்களுக்கு தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இன்னும் ஒரு சில நிமிடங்களினால் இந்த குத்பா உரையை முடிவுக்கு கொண்டு வரலாம், அவசரப்பட வேண்டாம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே பொதுவாக இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். ரமலானிலே எடுத்திருக்கிற அத்தனை பயிற்சிகளும் நல்ல பண்பாடுகளும் ஆன்மீக பயிற்சிகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இபாதல்லாஹ் சிலு அர்ஹாமக்கும் قال رسول الله صلى الله عليه وسلم من سره أن يبسط له في رزقه أو ينسى له في أثره فليصل رحمه رواه البخاري. عباد الله احذروا قطيعة الرحم. قال الله تعالى فهل عصيتم إن توليتم أم تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم فلا يحل لامرئ مسلم أن يهجر أخاه فوق ثلاث. عباد الله لا تنسوا في عيدكم هذا الأيتام والفقراء والمساكين وارحموهم تصدقوا عليهم واحسنوا إليهم وأطعموهم واكسوهم فبرحمة الله تلين القلوب القاسية. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவு முறைகளை பேணி வாழுமாறும் உறவு முறைகளை சேர்ந்து வாழுமாறும், இதனால் எங்களுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கும், எங்களுடைய வாழ்வாதாரங்கள் கொளிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே இந்த நல்ல ஈகை திருநாளிலே நாங்கள் ஏழை எளியவர்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது, கஷ்டப்பட்டவர்களை மறந்துவிடக் கூடாது, அனாதைகளை மறந்துவிடக் கூடாது, விதவைகளை மறந்துவிடக் கூடாது. அவர்களுக்குரிய உரிமைகளை சரியாக நாங்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இது சந்தோஷமான நாள் தானே, மகிழ்ச்சிகரமான நாள் தானே என்று கேலி களியாட்டங்களிலே எங்களுடைய நாங்கள் இதுவரைக்கும் எடுத்திருக்கிற அந்த பயிற்சிகளை நாங்கள் வீணடித்து விடக்கூடாது. ஒரு மாத காலம் பயிற்சி எடுத்திருக்கிறோம், ஒரு மாத காலம் நல்ல பண்பாட்டு ரீதியான பயிற்சிகளை நாங்கள் வரவழைத்திருக்கிறோம், கடமையான தொழுகைகளை உரிய நேரத்திலே தொழுதிருக்கிறோம், உபரியான நஃபிலான வணக்க வழிபாடுகளை சரியாக நிறைவேற்றியிருக்கிறோம். இது எங்களுடைய மறுமை வரைக்கும் மௌத்து வரைக்கும் தொடர வேண்டும் என்கிற செய்தியை கூறி வல்ல இறைவன் இன்றைய நாளை எங்களுடைய மகிழ்ச்சிகரமான இன்பகரமான சந்தோஷமான இறைவனை நினைவுபடுத்தக்கூடிய நல்ல நாளாக அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.